அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் திருவாரூரில் நடந்த திருமண நிகழ்வில் நமது முன்னாள் முதல்வர் அவர்கள் கலந்து கொண்டார். அந்த திருமண விழா முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் அவர்களின் இல்லத் திருவிழா. அதில் கலந்து கொண்ட நமது ராசா அண்ணன் அவர்கள் நமது முன்னாள் முதல்வரை பார்த்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். மிக ஆதங்கமான வேண்டுகோள். அது என்னவென்று பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு தேர்தலின் தோல்வியை கண்டு நாம் சலிப்பவர்களா, இல்லை இந்த ஒரு தேர்தல் தோல்வி தான் நம்மளை வச்சு எடை போட முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. கூட்டணியில் ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள்லாம் பொதுக்குழு கூட்டி தான்ப்பா தீர்மானிப்போம், இந்த கூட்டணியில் இருக்கிறதா இல்லையான்னு சொல்லி தீர்மானிப்போன்னு சொல்கிறாரு. அவர் யார் நம்மளை தீர்மானிக்கிறதுக்கு, நம்ம கூட அவர் கூட்டணியில் இருக்கிறதுக்கு? அவர் நடந்தார்னா 1 கோடி பேர் அவர் பின்னாடி வரப்போகிறாங்களா? அவர் நடந்தார்னா அவரும் அவங்க கட்சிக்காரங்களும் சேர்ந்து இந்த கலைஞர் அரங்கத்திலேயே முடிஞ்சிடும், அவ்வளோதான், அவங்களுக்கிட்ட ஒரு மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வரும் வழியிலெல்லாம் மக்கள் நம்ம முன்னாள் முதல்வரை பார்த்து குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிட்டே சொல்கிறாங்களாம். ஒரு பெண்மணியெல்லாம், ஐயா உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துங்க, நாங்கள் உங்களை தான் நம்பின்னு இருக்கிறோம். அப்புறம் ஒருத்தர் என்ன சொல்கிறாராம், ஒரு ஆண், ஐயா இந்த தமிழக மக்களுக்கு எங்கே போச்சு அறிவு, எங்களுக்கு வெக்கமாகுது அப்படின்னு சொல்கிறாராம். அப்புறம் என்ன சொல்கிறாரா, இன்னும் நிறைய பேர், கூட்டணிகள்லாம் கழட்டி விட்டுருங்க, துரோகிங்களை கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் அண்ணன் என்ன பண்ணுறாரு, கை கூப்பி பாதங்களை தொட்டு கூட சொல்லியிருப்பார் போலகுது நம்ம முன்னாள் முதல்வரை பார்த்து, இனிமேல் நீங்கள் இங்கேயே அறிவித்து விடுங்கள், கூட்டணி நமக்கு தேவையில்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து நிற்கும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு நமது முன்னாள் முதல்வர் என்ன சொல்கிறாரு நம்ம இப்போ பார்க்கலாம். அந்த வேண்டுகோள் ராசா அண்ணன் வைத்தார் அல்லவா, தனித்து திமுக இயங்கும் என்று. அது அவரோட எண்ணம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு திமுக காரனோட எண்ணம். அது பொதி மூட்டை மாதிரி நம்ம சுமந்துக்கிட்டு நம்ம மேலே கொண்டு போய் உச்சாணி கொம்பளை வச்சா, அப்புறமா அந்த பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டு எந்த கட்சிக்கு தாவலான்னு உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் தூக்கி தூரம் போட்டுட்டு இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து இயங்கும் அப்படின்னு சொல்லணும் தலைவரே. அதுக்கப்புறம் நம்ம முன்னாள் முதல்வர் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறார்னா, என் உயிரோடு கலந்து இருக்கும் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளே அப்படின்னு கூறிட்டு மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். இப்போ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, டிவியில் ஒரு காட்சி ஒன்று வருது அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அந்த கை சைகையை வைத்து உங்கள் அப்பாவை எங்கே காணோம் அப்படின்னு கேட்குறாங்கப்பா என்ன சட்டமன்றத்தில் அப்படின்றாரு. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, குடிநீர் பிரச்சனை இருக்குது, விவசாய பிரச்சனை இருக்குது, மேட்டூர் அணை திறப்பு விழா அது ஒரு பிரச்சனையாக போயினுக்குது, அப்புறம் எவ்வளோ பிரச்சனை, அதை விட்டுட்டு என்ன தேடுறாங்க சட்டமன்றத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. நாட்டு பிரச்சனைகளை மிக தெளிவாக நமது எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எடுத்து கூறிய போதும் அதற்கு பதில் சரியாக வரவில்லை. நான் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஆண்டு காலமும் மேட்டூர் அணையை குறித்த நேரத்தில் திறந்து வைப்பேன். நான் போகாத இடம் இல்லை, நான் போகாத பயணம் இல்லை, நான் செய்யாத ஆய்வு இல்லை அப்படின்னு சொல்கிறார். அவர் முதல்வராக இருக்கும்பொழுது அவர் செய்ததை அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். என்னை போல் எந்த முதல்வரும் பணியாற்றிந்தே இல்லைன்னு பெருமிதமாக சொல்கிறார். தமிழ் புதல்வன் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், அதில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு நல திட்டங்களுக்கெல்லாம் நான் கையெழுத்து போட்டிருக்கிறேன். அதில் மு க ஸ்டாலின் எந்த ஒரு கோப்புகளிலும் சென்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் என்னுடைய கையெழுத்தின் மூலம் நான் தான் கோட்டையில் ஆட்சியில் இருக்கிறேன், நான் தான் முதலமைச்சர், நாட்டு மக்களுக்கு அவங்க மனசுலேயே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு முறை அறிஞர் அண்ணா சொன்னாராம், என் பெயர் எப்பவுமே நிலைத்திருக்கும், ஏன் என்றால் தமிழ்நாடு என்று நான் தான் தமிழ்நாட்டிற்கு பெயர் சூட்டினேன், அப்போ தமிழ்நாடு உள்ளளவு பேரறிஞர் அண்ணாவின் பெயர் நிலைத்திருக்கும் என்று அவர் கூறுகிறார். அதை போலவே இந்த நலத்திட்டங்கள் யாவும், மகளிர் உரிமை திட்டங்கள், அதை போல அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நான் தான் முதலமைச்சர் ஆணித்தரமாக சொல்கிறார். அப்புறம் கூட்டணி பற்றி அவர் சொல்லும் பொழுது, கலைஞர் ஐயா கூட்டணியை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வார், அந்த கூட்டணியில் உள்ளவர்கள் தான் விலகி செல்வார்கள். அதை போலவே அவரை பின்பற்றி நானும் கூட்டணியை பாதுகாப்பாகவே வைத்துக்கொள்வேன், அவர்களுக்கு உரிய மரியாதையும் கொடுத்து விடுவேன், ஆனால் அவர்கள் சென்று விட்டால் நான் ஒன்றும் செய்ய முடியாது.
ஆனால் இப்பொழுது மக்கள் அனைவரும் விரும்புகிறார்கள், கூட்டணி தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள் என்று சொல்கிறார். அந்த முடிவை மிக விரைவில் பரிசீலிப்போம் என்று ஸ்டாலின் ஐயா சொல்றாரு. அப்படி அவர் பரிசீலித்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விடியல் மிக விரைவில் வரும் என்று மக்களும் சந்தோஷப்பட்டுக்குவாங்க. நன்றி, வணக்கம்.